ரோகிணியில் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ ஆடியன்ஸ் எல்லாமே பயங்கரமாக படத்தை ரிசீவ் பண்ணாங்க. அதை நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு காமெடி படம் எப்போ முழுமையிடுதுன்னா தேட்டரில் ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணும்போது அது ஒரு ஃபுல்ஃபில்னஸே நமக்கு கிடைக்கும். அப்போ ஓகே நம்ம எழுதுறது காமெடி தான் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அப்போ தான் வரும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இந்த ஒரு ஷோ கொடுத்துருக்கு. ஆடியன்ஸ் பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க. ஒன்னே மட்டும் எங்கள் டீம்ல நாங்கள் ப்ராமிஸ் பண்ணுவோம், அன்பேடேனா உங்களை எந்த விதத்துலையுமே என்ன இது பண்ணாலுமே உங்களை கன்ஃபார்ம் இந்த படம் சிரிக்க வைக்கும் அப்படின்றது நாங்கள் நம்புகிறோம். ஏன்னா இந்த ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் பார்த்தப்பையும் அப்படிதான் இருந்தது. கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தோட பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணக்கூடிய படமா அன்பேடேனா இருக்கும். கண்டிப்பாக பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. அது ஒரு ஆர்டிஸ்டோட ஒரு பெயினாக தான் பார்க்குறேன். அவ்வளோ தூரம் ஜேர்னியில் வந்திருக்கோம், எங்கே இந்த படமும் நம்ம சப்போர்ட் இல்லாமல் போயிடுமோன்ற ஒரு பயத்தில் ஒரு இதில் வந்தது தான் அது. பட் இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவ்வளோ பேர் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் 9 மணி ஷோக்கு ரோகிணியில் அது வருவாங்கன்றதே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. கண்டிப்பாக இன்னும் நிறைய பேர் உள்ள வருவாங்க, இந்த படத்தை என்ஜாய் பண்ணுவாங்கன்ற நம்பிக்கை நம்ம ஜம்மாக்கும் இதுக்கும் ஒரு கம்ப்ளீட்டா வேற ஒரு படம் தான். அது ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் அப்படி பண்ணது. இது கம்ப்ளீட்டா ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னரா யூத் எல்லாருக்குமே பிடிக்கிற மாதிரி, அதே சமயத்துல ஃபேமிலிக்கும் பிடிக்கிற மாதிரி ஒரு படமா தான் இது வந்திருக்கு. முழுக்க என்ஜாய் பண்ணக்கூடிய படமா தான் இது நான் பெரம்பூர்ல தான் இருக்கேன், அதனால பெரம்பூர் தான். எனக்கு பெரம்பூர்ல நான் நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கேன் இவ்வளவு வருஷத்துல. ஸோ அது படமா பண்ணா நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு இருந்தது. ஸோ அப்படி பண்ணதுதான். சேர்ந்து அடுத்த படமே சேர்ந்து தான் பண்ணிருக்கோம் நாங்கள். அது பேர் சொல்லக்கூடாது, ஒரு பெரிய நிறுவனத்தின் இதில் தான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது தியேட்டரில் ஸ்ட்ரைட்டாக ஓடிடிக்கு ஒரு மாதிரி பண்ணியிருக்கோம் 2 பேர் சேர்ந்து. இன்னொன்று பண்ணிட்டு இருக்கோம் ப்ரோ, அதை சொல்லுங்கள். தேங்க்யூ ப்ரோ. சென்னை ஸ்லாங்கில் ப்ரோ, அது பெங்களூர் ஸ்லாங். சூப்பராக இருந்துச்சு ப்ரோ, அவர் தான் சொல்லி கொடுத்தாரு. பாரி ப்ரோ ஈஸியாக இருந்துச்சா கஷ்டம்? ரொம்ப கஷ்டமாக தான் ப்ரோ. ஏன்னா கேட்குறப்ப ஈஸியாக இருந்துச்சு, அதை நம்ம திருப்பி சொல்கிறப்போ ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அப்படி இப்படின்னு ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துட்டு வரோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆடியன்ஸ் பயங்கரமா கிளாப் பண்ணி என்ஜாய் பண்ணாங்க. எல்லாருமே அன்பேடேனா கண்டிப்பா பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. பயங்கர வைபா இருந்தது. எஸ்பெஷலி இந்த லாஸ்ட் 20 மினிட்ஸ் சூப்பர் ஃபன்னா இருந்தது. த்ரூ அவுட் த ஃபிலிம் எல்லா இடங்களையும் நாங்கள் எங்கெங்க எதிர்பார்த்தோமோ எல்லா இடத்துலையுமே பயங்கர கிளாப்ஸ் வந்தது. ரொம்ப ஜாலியா இருந்தது. சம்படி ஆஸ் சீனியர் சேத்தன் சார், ரோஜா மேம் இவங்களோடலாம் ஒர்க் பண்ணது, அப்புறம் கோபி அண்ணாவோட ஒர்க் பண்ணது. நான் பிக் ஃபேன் ஆஃப் பரிதாபங்கள். அண்ட் பயங்கர ஹாப்பியா இருந்தது. பாரியோட ஒர்க் பண்ணவும் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஆடியன்ஸோட பார்த்தது. அதுவும் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ. என்னன்னா நாங்க எந்த இடங்கள்ல ஆடியன்ஸ் ரியாக்ஷன் வரும், எந்த இடத்துல என்ஜாய் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்தோமோ அதே இடத்துல என்ஜாய் பண்றாங்க. நல்ல சிரிச்சு கை தட்டி சந்தோஷமா இருக்காங்க. அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. பாரியோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா அவரோட எழுத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லா கேரக்டர்ஸ்க்கும் ஹீரோயினுக்கு மட்டும் இல்லாம சுத்தி இருக்கிற அத்தனை கேரக்டர்ஸ்க்கும் நல்ல ஸ்பேஸ் கொடுத்து எடுக்கும் போதும் அந்த ஸ்பேஸ் எல்லாம் ப்ராப்பரா கொடுத்து, அது நிறைய பேர் அந்த மாதிரி எழுத மாட்டாங்க. ஹீரோயின் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. இவர் அப்படி இல்லாம எல்லா கேரக்டர்ஸ்க்கும் ஒரு ஆர்க், அதாவது ஒரு பிகினிங், ஒரு பீக், ஒரு எண்ட், அந்த மாதிரி ஒரு ஆர்க் கேரக்டர் பியூட்டிஃபுல்லா கிரியேட் பண்ணி எல்லாருக்கும் ஸ்பேஸ் கொடுத்து நல்லா எடுத்திருக்காரு. அது படத்துல பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. ஜமாக்கு தான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் தேவைப்பட்டது. ஏன்னா என்னோட கேரக்டர் இதுதான், ஜாலியா இருக்கிற கேரக்டர் தான் நான். ஸோ ஜமாக்கு கொஞ்சம் நிறைய உழைக்க வேண்டியிருந்துச்சு. இதுக்கு நானாவே இல்ல அவங்களும் அதானே சொன்னாங்க, ஐயோ நம்ம வீட்டுல நடக்கிற மாதிரியே இருக்கு அப்படின்னு. அப்படிதான் குடிச்சிட்டு கலாட்டா பண்றோம், அது இல்ல, ஜாலியா இருக்குது. அதாவது என் பொண்ணோட டீம் சேர்த்துக்கிட்டு நானும் என் பொண்ணும் என் வைஃபை கேலி பண்ணுவோம், கிண்டல் பண்ணுவோம், பயங்கர கலாட்டா பண்ணுவோம். அதெல்லாம் தான் சொன்னாங்க. இந்த ஜெனரேஷனுக்கு ஏத்த மாதிரியான ஒரு மெசேஜ் 2026ல யாருக்குமே சொல்ல முடியாத ஒரு மெசேஜ் எப்படியுமே கன்வே பண்ண முடியாது. இந்த குழந்தைங்களுக்கு இப்ப வளர்ந்துட்டு இருக்க தலைமுறைக்கு அவ்வளவு சீக்கிரம் ஒரு மெசேஜ் எடுத்தே சொல்ல முடியாது. இதை இந்த ட்ரெண்டிங்க்கு ஏத்த மாதிரியே அழகா அவங்களுக்கு ஏத்த மாதிரியே போய் ஜாதிய வலியுறுத்தி ஜாதினாலதான் அப்படின்ற ஒரு ஹைலைட்டா இருக்கிற இந்த ஜெனரேஷன் அம்மா அப்படிதான் சொல்லுவாங்க, ஏன் ஜாதிக்காரங்க அப்படின்னு. அவங்களே ஜாதி இல்ல, உண்மையான அன்புதான் ஜாதி மதம் ரிலீஜன் வைஸ். ஏன்னா ஹீரோயின் ஆங்கிலோ இந்தியனா காமிப்பாங்க. ஸோ அதையும் தாண்டி உண்மையான அன்பு எல்லா இடத்துலயும் இருக்குன்றத வெளிப்படுத்தி இருக்காங்க. ஆங்கிலோ இந்தியனா இருந்தாலுமே அவங்க ரொம்ப மாடர்னா இருப்பாங்க. என்னடா இப்படி மாடர்னான கேர்ள் நம்ம தமிழ் ஒரு தலைமுறைக்கு எப்படி கல்யாணம் பண்றது, நம்ம மைனுக்கு எப்படி கல்யாணம் பண்றதுன்னு ஏங்கி இருக்க அம்மாக்கு கோவில்ல அவ்வளோ அழகா புடவை அவ்வளோ அழகா கட்டிட்டு லட்சணமா வந்திருப்பாங்க. அவ்வளோ லட்சணமா நானும் ஒரு
அவங்களோட பெண்மை அழகா காமிச்சு நானும் ஒரு பெண் தான், நானும் உங்களுக்காக இறங்கி வரேன், நீங்களும் என்னோட இதுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு ஒரு மெசேஜ் எடுத்து சொல்றாங்க. அது ஃபென்டாஸ்டிக் ஒர்க். பேக்ரவுண்ட்ல ஒர்க் பண்ண எல்லாருக்குமே, கேமராமேனா இருக்கட்டும், எல்லா அவுட்டோர் ஒர்க் பண்ணவங்களா இருக்கட்டும், ஸ்கிரிப்ட் ரைட்டரா இருக்கட்டும், டைரக்டர், ப்ரொடியூசர், நாட் ஓன்லி ஃபார் ஆக்டர் ஆக்ட்ரஸ் மட்டும் இல்லை, இந்த ஒர்க் இந்த இவ்வளோ நல்ல மெசேஜ், ரொம்ப ஹெவியான மெசேஜ் இந்த ட்ரெண்டிங்க்கு ஏற்ற மாதிரி அழகா எடுத்து சொல்லியிருக்காங்க. தேங்க்ஸ் டு தம். ஃபென்டாஸ்டிக் டீம் ஒர்க். அதான் ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஏன்னா நானே என்னோட தம்பிக்கு ஒரு குழந்தை இருக்கு, 1 வயசு தான் ஆகுது. எப்படிடா 2K கிட்ஸ் எல்லாம் தாண்டி போயிட்டு இருக்கே, இன்னும் ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறம் எப்படி மெசேஜ் எடுத்து சொல்றது அப்படின்னு தெரியற ரொம்ப டவுட்ல இருந்தப்ப உங்க ட்ரெண்டிங்க்கு ஏத்த மாதிரியே நாங்களும் ட்ரெண்டிங்கா அழகா ஒரு மெசேஜ் சொல்றோன்ற மாதிரி சூப்பரா எடுத்து சொல்லியிருக்காங்க. அம்மாவோட அன்பையும் காமிச்சு, அப்பாவோட அரவணைப்பையும் காமிச்சு, அக்கா தங்கச்சி கூட பிறந்தவங்க என்ன கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறதையும் காமிச்சு, மெசேஜ் எப்படி கன்வே பண்ணணும்னு அழகா எடுத்து சொல்லியிருக்காங்க. ஃபென்டாஸ்டிக் ஒர்க், ஃபென்டாஸ்டிக் மெசேஜ்னு தான் சொல்லுவேன். இதுல ஹீரோயின் லவ்வர்ஸும் இந்த படத்தை வந்து பார்க்கலாம், குழந்தைகளும் வந்து பார்க்கலாம், முதியவர்களும் வந்து பார்க்கலாம், அம்மா அப்பாவும் வந்து பார்க்கலாம். படம் ரொம்ப நல்ல படம் ப்ரோ. ஆக்சுவலாக ரொம்ப சீரியஸான ஒரு மேட்டர் வந்து ரொம்ப காமெடியாக சொல்லிட்டு போயிட்டாரு. ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் இது. ஆக்சுவலாக இன்டர்காஸ்ட் மேரேஜ், லவ் வந்து யாருக்கு வேணா வரலான்ற ஒரு விஷயத்த வந்து டோட்டலாக உடச்சி, ஒருத்தருக்கு ஒருத்தர் மேலே தான், அதுதான் இந்த கேஸ்ட்ல இருந்து இந்த ரிலீஜியஸ் மட்டும் தான் லவ் பண்ணுவாங்கன்றதை உடச்சி யார் வேணா லவ் வேணுன்றத பேசிட்டு போயிட்டாரு. அதை வந்து ரொம்ப இன்டென்ஸா இல்லாம ரொம்ப காமெடியா, ரொம்ப என்கேஜிங்கா மக்கள் மனசுல போய் சேர்ற மாதிரி ரொம்ப சூப்பரா பேசிட்டு போயிட்டாரு. ஓவரால் வந்து டீமோட ஆக்டிங் பாத்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் எல்லாருமே பயங்கரமா பண்ணிருக்காங்க. நான் எதிர்பார்க்கல, பாபான்ற கேரக்டரும் சரி, சேட்டன் கேரக்டரும் சரி, பாரின்ற ஆக்டிங்கும் சரி, எல்லாருமே அவங்க அந்தந்த கேரக்டருக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு அந்த மீட்டர்ல பக்காவா நடிச்சிருக்காங்க. யாரும் அதிகமாகவும் இல்லாம இறக்கமாவும் இல்லாம அவங்களுக்கு அந்தந்த ரோலுக்கு எது தேவையோ அந்த அளவுக்கு சூப்பரா பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. பெரம்பூரோட ஆக்சுவலா நார்த் மெட்ராஸ் பெரம்பூரோட வாழ்வியல் வந்து ரொம்ப அழகா காட்டியிருக்காரு. ஆக்சுவலா அவருக்கு ரொம்ப பிடிக்கும் போல பெரம்பூர். மேபி அவருக்கு இடத்துல என்னன்னு தெரியல. டிஓபியும் சரி, ஒரு ஷாட், ஒரு இது ஆங்கிள், டாப் ஆங்கிளா இருக்கட்டும், ட்ரோன் ஷாட்ஸா இருக்கும், எல்லாமே சூப்பரா பண்ணியிருக்காங்க. ரொம்ப பெரம்பூரோட வாழ்வியலே ரொம்ப அழகா வேற ஒரு இதுல காட்டியிருக்காங்க, வேற ஒரு கோணத்திலேயே காட்டியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலா அந்த பெங்களூர் பாபாவோட ஸ்லாங் வந்து ரொம்ப பயங்கரமா இருந்தது. ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். அந்த கேரக்டர் வந்து அவருக்குன்னே எழுதினாங்களா என்னன்னு தெரியல, ஆனா வந்து ரொம்ப அழகா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு அவர்.